அமோனியா வாயு கசிந்து 18 பேர் உயிரிழந்த ஆலைக்கு சீல் வைக்கப்படும் நிலையில் அங்கு பணிபுரிந்து வந்த உள்ளூர் பெண்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிந்து 18 பேர் உயிரிழந்த கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைக்கு முழுமையாக சீல் வைக்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் முதல் கட்டமாக தொழிற்சாலை அலுவலகம், கடல் உணவுகள் பதப்படுத்தும் இடம், அமோனியா கசிந்த இடம் என தொழிற்சாலையின் முக்கிய 4 அறைகளுக்கு திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் எஞ்சிய பணிகளை முடித்து அதன் முதன்மை நுழைவாயிலுக்கு சீல் வைக்கப்படும் என கோட்டாட்சியர் அறிவித்துள்ளார். இதற்கிடையே தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்படுவதை கண்டு உள்ளூர் பெண் தொழிலாளர்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். அத்தனை பேர் போய்ப்பு எப்படி போகிறது? நாங்கள் எங்கே போய் போய்க்கிறது? கொரோனா டைமில் கூட எங்களுக்கு ஒரு பையன் அரிசி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் பட்டினியாக இருக்கிறோம். யாரும் தரல. ஒரு எத்தனை 60-70 பேருக்கு அரிசி கொடுத்தாரு. சேர்த்து அமைச்சார். பேரிடர் காலங்களிலும் தங்களை சொந்த குடும்பம் போல கவனித்துக் கொண்ட தொழிற்சாலை மூடப்படுவதால் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட நேரத்துல எங்க சார் எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கிறாரு. பசின்னு வரவங்களுக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டாரு. ஒரு கஷ்டம் வந்து கேட்டாக்கா அட்வான்ஸ் தருவாரு. எங்க சார் எல்லாருக்கும் நல்லதான் செய்வாரு. இந்த கொரோனா டைம்ல கூட எங்க சார் எங்களுக்கு ஒரு பை அரிசி எடுத்து கொடுத்து காசு கொடுத்து நல்லா இது பண்ணாரு சார். எங்களுக்கு பேச்சே வரல. எங்களுக்கு அழுதான் சார் வருது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.